தமிழகத்தில் மரவள்ளி கிழங்கின் விலை வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் கொள்முதல் விலையை 16,000 ரூபாயாக நிர்ணயம் செய்யவும் தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளுக்கு முன் டன் 16,000 ரூபாய்க்கு விற்ற நிலையில் தற்போது 4,700 ரூபாயாக வீழ்ச்சியடைந்துள்ளதாக அன்புமணி தெரிவித்துள்ளார். உழவர்கள் நலனில் திமுக அரசுக்கு அக்கறை இருந்திருந்தால் மரவள்ளிக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நிர்ணயிக்கப்படும் என 2021 சட்டமன்ற தேர்தலில் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றியிருக்க வேண்டும், அல்லது ஜவ்வரிசி, ஸ்டார்ச் ஆகியவை சாக்கோசோவ் கூட்டுறவு சங்கத்தின் மூலமாக விற்பனை செய்யப்படுவதை உறுதி செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் விமர்சித்துள்ளார். திமுக அளித்த வாக்குறுதியின்படி இந்த இரண்டையும் செய்யாததுதான் மரவள்ளி கிழங்கின் விலை வீழ்ச்சிக்கு காரணம் என்பதுடன் இது உழவர்களுக்கு இழைக்கப்பட்ட துரோகம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.